அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6 மணி நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சியும். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் கும்பகோணத்தை சொந்த ஊராக கொண்ட ஒரு நபர். BCA மற்றும் MBA HR பட்டதாரி. திருச்சியில் தனது MBA பட்டப்படிப்பை முடித்தவர். தற்போது ஹியூமன் ரிசோர்ஸ் ஜெர்னலிஸ்டாக IT இண்டஸ்ட்ரியில் சென்னையில் பணிபுரிந்து வருகிறார் 2 வருடங்களுக்கு மேலாக. மேலும் சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினராக கும்பகோணம் மற்றும் திருச்சி, சென்னை போன்ற பகுதிகளை சுற்றி தொடர்ந்து பயிற்சிகளும் எடுத்து வருகிறார். இவர் டைம் மேனேஜ்மெண்ட், இன்டர்வியூ ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், ஹெல்த் அண்ட் வெல்னஸ், லீடர்ஷிப், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் போன்ற தலைப்பின் கீழ் இந்த பயிற்சிகளை எடுத்து வருகிறார். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரனான இன்றைய ஆளுமை ஸ்ரீநிதி ஆறுமுகம். அவரை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரையும் நானும் பெருமிதம் கொள்கிறோம். Ma'am, this floor is yours. You can start. Please welcome her. Thank you so much, sir. Warm greetings from JC Srinidhi, from JC Kumbakonam Mahamagam City. நற்பொருளில் இது வந்து எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறையா டே 4, 6, 7th இன்னைக்கு. ஸோ எனக்குள் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கு. ஸோ நிஜமாவே இந்த டாபிக் பார்க்கும்போது வெதர் ஆம் ஐ ரைட் பர்சன் டு ஹேண்டில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சார். இன்னைக்கு வந்து எனக்குள் ஒரு தலைவர். ஸோ ஐ வுட் லைக் டு ஷேர் மை PPT. ஸோ I hope my screen is visible. ஸோ எனக்குள் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக். ஸோ am I not am I sir audible? நல்லா கேட்குது மேம். எஸ் மேம், ப்ளீஸ் கண்டினியூ. Yes sir, yes sir. Okay, thank you so much. Okay, right. ஸோ நான் வந்து என்னோட ஸ்கூல் லைஃப், என்னோட ஜேர்னி பற்றி தான் இந்த ஃபுல் PPTஸ்மே இருக்கும். ஸோ எனக்குள்ள எப்படி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துச்சு. ஸோ எல்லா லீடர்ஷிப் குவாலிட்டியும் இல்லைனாலும் கூட எனக்கு ஒரு சில லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு சில விஷயம் நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன், வேர் டிட் ஐ லேர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்தை தான் ஐ வுட் லைக் டு ஷேர் ஹியர். ஸோ நான் வந்து என்னோட ஸ்கூலிங்ஸ் படிக்கும் போது எப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டான பர்சன் தான். யாரு பேசினாதான் பேசுவேன், அந்த மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஜாலியா பேசுறதா இருக்கட்டும், ஜோவியலா இருக்கட்டும், அந்த மாதிரி தவிர மற்றபடி வந்து ஒரு ஆஸ் அ ஸ்டூடெண்டா ஒரு இது ஐ மீன் நம்மளோட டீச்சர்ஸ்க்கு என்ன தெரியும் அப்படிங்கிறனா, என்னோட டீச்சர்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான பர்சன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுமே. எப்படி சொல்றது, ஒரு 5 வார்த்தை பேசினாதான் நான் வந்து இப்படி ஒரு வார்த்தைக்காக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். மத்த ஒரு 2 வார்த்தை பேசினா நான் சும்மா தலையை மட்டும் தான் ஆட்டுவேன். ஸோ தட் டைப் ஆஃப் கேரக்டர் when I was doing my school days. ஸோ இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. when I was doing my college pursue பண்ணிட்டு இருக்கும் போது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் நான் திருச்சியில படித்தேன். ஸோ திருச்சியில படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒன் ஃபைன் டே வந்து என்னோட ப்ரொஃபஸர் என்னை கூப்பிட்டு, அதுவும் 3rd இயர்ல தான் என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஸ்ரீநிதி நீங்க வந்து ஒரு கிளப் வந்து நம்ம புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த கிளப்புக்கு
கிளப்புக்கு நீங்க தான் வந்து பிரசிடென்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் சொல்றேன், மேடம் தெர் ஆர் எ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஹூ இஸ் டூயிங் வெரி வெல் இன் அகாடமிக்ஸா இருக்கட்டும், ஒரு கம்யூனிகேஷனா இருக்கட்டும், மத்தபடி நிறைய விஷயமா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. ஐ வாஸ் a லாஸ் பெஞ்சர் தென் ஹவு டு ஐ அப்படின்ற ஒரு கொஸ்டினை நான் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஐ வாண்ட் டு மேக் யூ சம் வாட் மோல்டு. நான் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்களே நல்லா பண்ண வைக்கணும்ன்றது வந்து என்னோட மோட்டிவ் கிடையாது. யாருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு திறமை இருந்து அவங்களுக்கான திறமையை நான் வந்து வெளில கொண்டு வரணும், அவங்களுக்கான ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணணும், அவங்களுக்கான நாலேஜை நான் இன்னும் கொஞ்சம் நான் கெயின் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஐ எம் சர்ச்சிங் தட் டைப் ஆஃப் பர்சன் தான். ஸோ அதனாலதான் நான் வந்து ஐ ஹவ் செலக்டட் யூ அப்படின்னு சொல்றாங்க. நான் திரும்ப அவங்க கிட்ட அப்ஜெக்ஷன் சொல்றேன், சாரி மேடம், இல்ல let it go on. நீங்க வேற யாருக்காவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் நானு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு கேட்கும் போது, என்ன வந்து நான் எதுவுமே 3 இயர்ஸா நான் எதுவுமே பண்ணாம இருந்தப்ப கூட உன்னால பண்ண முடியும், யூ ஹாவ் த ஸ்கில், யூ ஹாவ் த கேப்பபிலிட்டி, யூ ஹாவ் த எபிலிட்டி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூட்டிலைஸ் பண்ணதான் தட் வாஸ் மை டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப் அப்படின்றத நான் இங்க சொல்லணும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும் போது அந்த கிளப் பார்த்தோம்னா JCI ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல், ஜூனியர் ஜேசிக்கு ஒரு விங் வந்து எங்க ஓபன் பண்றாங்கன்னு கேட்டோம்னா, நான் படிக்கிற காவேரி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிராப்பள்ளியில படிச்சேன். ஸோ அங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா, நம்ம வந்து டெய்லிக்கும் வந்து அந்த கிளப்ல என்ன ஆகும்னா, சும்மா ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வச்சு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அதுல நான் பிரசிடென்ட், இன்னொருத்தவங்க வைஸ் பிரசிடென்ட், இன்னொருத்தவங்க செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி 150 மெம்பர்ஸ் அந்த ஃபோரம்ல வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. ஸோ when I was entering into the forum, அந்த வென்யூக்கு என்டர் ஆகும்போது என்னன்னா, everyone started to clap. ரெண்டு சைட்லயுமே வந்து 75 உட்கார்ந்துருப்பாங்க. எல்லா மெம்பர்ஸும் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்னு ஜூனியர்ஸ் இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து they started to encourage me, கிளாப் பண்ணுவாங்க. நான் நேரா போயிட்டு டயஸ்ல உட்காருவோம், நானு மேம், அப்புறம் ட்ரெயினர்ஸ் அந்த மாதிரி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி உட்காரும் போது நான் ஒரு நாள் வந்து முடிச்சுட்டு வரும்போது ஐ வாஸ் திங்கிங், நம்ம என்ன பண்ணோம், ஏன் வந்து நமக்கு வந்து இவங்க எல்லாரும் நமக்கு கிளாப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. சம்திங் வி ஹாவ் டு டூ அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி வந்து எனக்கு எங்க வந்துச்சுன்னு கேட்டோம்னா, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்களே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எப்ப கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும்னு நான் நினைச்சனோ அன்னைக்குதான் வந்து எனக்கு அந்த கியூரியாசிட்டி வந்து நிறைய பில்ட் ஆனச்சு. நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும், நம்ம புதுசா பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு எங்க கத்துக்கிட்டேன் நான் எங்க எனக்கு தோணுச்சுன்னு கேட்டோம்னா, எனக்கு அங்கதான் தோணுச்சு. சோ இதையும் தாண்டி என்னன்னா, இப்படியே போயிட்டே இருக்கு. மேடம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டே, மேடம் எனக்கு மைக்லாம் பிடிச்சி எனக்கு பேச தெரியாது இல்ல அப்படின்னு சொல்லும் போது மேடம் சொல்றாங்க, ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு அந்த பேப்பர்ல எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நீ இதை மட்டும் நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு 8 to 10 லைன்ஸ் இருக்கு. எப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஜேசி ஸ்ரீநிதி ஃப்ரம் பிரசிடென்ட் ஆஃப் இந்த மாதிரி ஜூனியர் ஜேசி கிளப் ஆர்கனைசிங் பை ஜூனியர் ஜேசி இது திருச்சியில அந்த திருச்சி ஒரு கிளப், ஸோ திருச்சி எக்ஸல்னு சொல்லிட்டு, ஸோ இவங்க மூலியமா நாங்க இதை நடத்திட்டு இருக்கோம். ஸோ ரியலி வி வாஸ் வெரி ப்ரௌட் அண்ட் வி வாஸ் டூயிங் வெரி வண்டர் அண்ட் தே ஆர் ஆல்சோ சப்போர்ட்டிங் அண்ட் ஹெல்பிங் அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ தேங்கிங் த ஹோல் மேனேஜ்மெண்ட் அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் இந்த மாதிரி ஜூனியர் ஜேசி கிளப்ல உள்ள இப்போ உள்ள நியூ மெம்பர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சும்மா இந்த மாதிரி ஒரு 8 to 10 லைன்ஸ் தான். இந்த 10 லைன்ஸை வந்து எனக்கு வந்து எழுதி கொடுத்து எனக்கு படிக்க சொல்லி, ஏன்னா நம்ம ஒரு புக்ல பார்த்து படிக்கும் போது we could read, பட் நம்ம அதுவே ஒரு ஃபோரம்ல ஒரு 150 மெம்பர்ஸ்க்கு முன்னாடி நம்ம நின்று படிக்கும் போது ஏன்னா அது எனக்கு அப்ப புதுசு. ஸோ ரொம்ப பயமா இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு கரேஜ் இல்லை, எனக்கு அந்த ஒரு தைரியம் இல்லை, எனக்கு நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்ற அது ஒரு தைரியம் இல்லை. ஏன்னா இப்ப நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட பேசும்போது நம்ம நல்லா தைரியமா பேசலாம். அதுவே ஒரு ஃபோரம்ல ஒரு மைக்ல புடிச்சு பேசும்போது மைக்ல எந்த இடத்துல இருந்தா வால்யூம் நல்லா போய் ரீச் ஆகும், அந்த அதுவும் இருக்கு. இங்க பேசும்போது
நான் எப்படி சொல்றது, குரல் நல்லா இருக்கும். அதுவே தெரியாதவங்களுக்கு முன்னாடி போய் பேசும்போது எப்படி சொல்றது, குரல்ல அந்த நடுக்கம் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இருந்தாலும் கூட நம்மளோட அந்த இதை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த 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 கன்விக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம்ல. ஸோ அந்த நம்ம கொடுத்த வாக்கை வந்து நம்ம காப்பாத்திரணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஐ ஸ்டார்டட் ரன்னிங் டெய்லி. ஸோ இப்படிதான் வந்து என்னோட இது போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால எங்க போனாலும் சரி, தோ ஐ வாஸ் இன் சென்னை, நான் சென்னையில இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க மாலுக்கு போனாலும் சரி, இந்த மாதிரி வந்து நிறைய ஷோரூம்ஸ் இருக்கும், நிறைய புக் ஷாப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு ஐ வாஸ் ஸ்டார்டட் சர்ச்சிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கதான் வந்து என்னோட தேடல் ஆரம்பிச்சிச்சு. எங்க அப்படின்னு கேட்டோம்னா, என்னோட பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆரம்பிக்கும் போது தான். ஸோ அங்க வந்து எனக்கு என்னன்னா ஒரு பெஸ்ட் அவார்ட் கொடுத்தாங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த அவார்ட்னு சொல்லிட்டு. அங்க நிறைய கிளப்ஸ்லாம் இருக்கும். ஸோ காலேஜ்ல பார்த்தோம்னா நிறைய கிளப் இருக்கும். அந்த ஒன் ஆஃப் த கிளப் பார்த்தோம்னா வந்து இப்ப எப்படி ரோட்டரி அந்த மாதிரி வந்து காலேஜ்லயுமே இருக்கும், ரோட்டரி, ரோட் ட்ராக்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு பெஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த இயர்ல எனக்கு கொடுத்த அவார்டு என்னன்னு கேட்டோம்னா, எனக்கு வந்து இந்த ஜேசிஐல ஜூனியர் ஜேசி விங்ல வந்து நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, நிறைய ட்ரைனிங்ஸ் வச்சு நிறைய இதுக்காக நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க, நிறைய இதுக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய எஃபர்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு அவுட்புட் வந்து எனக்கு எங்க கொடுக்க முடிஞ்சுச்சுன்னு கேட்டோம்னா வந்து எல்லா மெம்பர்ஸ்க்கும். மீன்வைல் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்ட விஷயமும் என்ன ஒரு மோல் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஷேப் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே எங்க நடந்துச்சுன்னு கேட்டோம்னா, எனக்கு வந்து எனக்கு கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை 2018 to 19 நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டது தான். ஸோ அங்கதான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ லீடர்ஷிப்க்கும் கண்டிப்பா ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும் அப்படின்ற விஷயமும் எனக்கு அங்கதான் தெரிய வந்துச்சு. ரத்தன் டாடா வந்து ஒரு அழகா ஒரு கோட் சொல்லுவாரு, ஐ டோன்ட் பிலீவ் இன் டேக்கிங் ரைட் டெசிஷன், ஐ டேக் டெசிஷன் ரைட், ஐ டேக் டெசிஷன் அண்ட் மேக் தம் ரைட் அப்படின்ற வந்து ரத்தன் டாடா சொல்லுவாரு. இது வந்து நான் எங்க யூட்டிலைஸ் ஆச்சு, இது வந்து எனக்கு எங்க நடந்துச்சுன்னு கேட்டோம்னா, இது கண்டிப்பா வந்து எனக்கு எப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்களோ அப்ப நடந்ததுதான். எனக்கு ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் ரோல் எதுன்னு கேட்டோம்னா அதுதான் 2018 to 19. ஸோ அங்கதான் வந்து எனக்கு கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு எங்க நான் கத்துக்கிறேன், எங்க பேச ஆரம்பிக்கிறேன், ஹவு எஃபெக்டிவ் வி ஷுட் கம்யூனிகேட் அப்படின்ற விஷயம் வந்து நான் எங்க ஸ்டார்ட் பண்றேன்னு கேட்டோம்னா அங்கதான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு அடுத்து ஒரு 2 years கழிச்சு 2021 ஐ வாஸ் அகெயின் ஹோல்டிங் மை மைக். நான் MBA முடிச்சுட்டு திரும்ப நான் என்ன பண்றேன்னு கேட்டேன்னா, ஐ வாஸ் கண்டினியூங். ஓகே, நம்ம திரும்பவும் இதுல கண்டினியூ எப்படி பண்ணலாம், இதுல இன்னமும் நம்ம நிறைய ஸ்கில் இங்கதான் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம், ஸோ நம்ம இன்னமும் நம்ம எப்படி நிறைய டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபோரம்ஸ், எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அப்போ வந்து பயந்துக்கிட்டு எப்படி சொல்லுவாங்க, அந்த ஒரு போடியம் இருக்கும்ல, போடியம்ல தான் வந்து நான் அந்த மைக்க பேசிட்டு இருப்பேன், கீழே வந்து எப்படி சொல்லுவோம் வதரும், ஆனா அது முன்னாடி பாக்குறவங்களுக்கு அது தெரியாது. பட் தைரியமா 2021 நானே மைக்க ஹோல்டு பண்ணி பேசுற அளவுக்கு எனக்கு வந்து அந்த ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா வந்து அன்னைக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்ட அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது வந்து இப்ப ரீசெண்டா எடுத்தது 2024 எடுத்தது. இது வந்து இப்போ உள்ள ஒரு லீடர்ஷிப் ரோல் என்னன்னு கேட்டோம்னா வந்து ஜேசி கும்பகோணம் மகாமகம் சிட்டி யுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபோரம்க்கு வந்து செக்ரட்டரியா வந்து எடுத்துக்க சொன்னாங்க. மீன்வைல் கும்பகோணம் மகாமகம் சிட்டின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு லாஸ்ட் இயரே வந்து நீங்க வைஸ் பிரசிடென்டா இருந்தீங்க, அதுக்கு 2022ல, அதனால உங்களுக்கு 23ல வந்து உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கு, பிரசிடென்ட்க்கு எலிஜிபிளா இருக்கு, நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இன்னும் நான் நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு நானு. ஸோ அதனால எனக்கு வந்து இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு பர்சியூ. ஸோ அதனால வந்து இல்ல கொஞ்சம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2024ல திரும்பவும் வந்து இல்ல நீங்க எடுத்து பண்ணுங்க, நாங்க எல்லாமே சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் த பிக் தட் விச் என்னோட அம்மா வந்து எனக்கு ஷால் போத்துறாங்க. திஸ் இஸ் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் 2024ல எனக்கு மறக்கவே முடியாதுன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும். இவ்வளோ வருஷத்துல மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா வந்து இந்த போட்டோ தான். இப்போ வரைக்கும் நான் ட்ரைனிங் போனா எனக்கு
எனக்கு வந்து எந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து நான் இந்த போட்டோவை நான் ரிவீல் பண்ணி நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஐ வாஸ் ரியலி வெரி மச் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். இந்த ஒரு லீடர்ஷிப் ரோலை நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஒரு 9 to 8 C's ஆஃப் வந்து ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு ஒரு 9 C's இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூனிகேஷன், நெக்ஸ்ட் ஒன் கியூரியாசிட்டி, நெக்ஸ்ட் ஒன் கேரக்டர் நல்லபடியா இருக்கணும். ஸோ நமக்கே தெரியும் நம்ம ஒரு லீடர்ஷிப் ரோல்ல வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து எந்த விஷயமும் ஒரு தப்பான விஷயத்த நினைக்கவோ தப்பான விஷயத்த பார்க்கவோ நமக்கு தோணாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கேரக்டர் எல்லாமே மோல்ட் ஆயிரும். அண்ட் இதெல்லாம் வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல எடுத்த வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ட்ரைனிங் எடுத்தது. ஸோ ஆக்சுவலா வந்து எனக்கு ஒரு 2 days தான் எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் செஷனுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹெசிடேட் ஆகி இருந்தாலுமே கூட ஓகே, பிகாஸ் ஏன் ஏஜ் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஹேண்டில் பண்றதுன்னு ரொம்ப ஈஸி. மீன்வைல் ஐ ஹவ் ஹேண்டில்ட் 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை. இந்த மாதிரி இருந்தாலும் கூட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் எடுக்கிறது ஈஸி. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு என்னோட ஒரு பெரிய ஒரு அடல்ட்டா எடுக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒரு 2 days மட்டும் கேட்டிருந்தாங்க. அதுல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல எடுத்தா நீங்க தான் எடுக்கணும் கண்டினியூஸா அடுத்த ஒரு 10 daysக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஆஃபீஸ்ல. அடுத்தது மெடிக்கல் லீவ் போட்டுட்டு அவங்களுக்கு கண்டினியூஸா நான் எடுத்த இதெல்லாம் ட்ரைனிங் செஷன்ஸ். ஸோ இந்த தைரியம் இது எல்லாமே எங்க வந்துச்சுன்னு கேட்டோம்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு தான் அப்படின்றத ஐ ட்ரஸ்ட் அண்ட் ஐ பிலீவ். கண்டிப்பா ஒரு லீடர்ஸ்க்கு வந்து என்ன தேவை அப்படின்னு கேட்டோம்னா வந்து ஒரு கரேஜ் வேணும், ஒரு தைரியம் வேணும். இது வந்து ஒரு 1 hour செஷனோ ஒரு 2 hour செஷனோ என்டையரா 1 day செஷன் கிட்டத்தட்ட ஒரு 5 hours செஷன் எடுக்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எப்படி பேசுறது வந்து ஒரு தூக்கம் வர வைக்கிறதா இருக்கட்டும், வராம இருக்க வைக்கிறதா இருக்கட்டும், அவங்கள கண்டினியூஸா இதே மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியருக்கு நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கணும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ரொம்ப தைரியத்தோட தான் வந்து நான் எனக்கு பிரேக் கொடுக்குறப்ப நான் என்னையே தட்டி கொடுத்துட்டு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இடத்துல போய் யாருமே நம்மளை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. எப்ப வந்து மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் எனக்கு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயம் கேட்கறதா இருக்கட்டும், புது புது விஷயமா கத்துக்கிறதா இருக்கட்டும், கண்டிப்பா இன்னைக்கு வர பேட்சுக்கு ஏதோ ஒரு விஷயம் புதுசா சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து நிறைய வந்து நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன், நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அந்த கன்விக்ஷன் அப்படின்றது என்னன்னா உறுதி. இல்ல நீங்க கொடுத்தீங்க 10 days நான் வந்து உங்களுக்கு நான் ஓகேன்னு நான் சொல்லிட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து என்னால பண்ண முடியல அப்படின்றது எந்த இடத்துல நம்ம ஒரு பேக்வர்ட் அடிச்சிடக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காக நான் வந்து எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்றதுக்காகவே வந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டு என்னால என்ன விஷயம் வந்து மத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு போயிட்டு கண்டென்ட் போய் மத்தவங்களுக்கு ரீச் ஆகணுமோ, அது மட்டும் இல்லாம போர் அடிக்காம எவ்வளவு ஆக்டிவிட்டி வச்சு அவங்க வந்து எவ்வளவு ஜாலியா எவ்வளவு ஜோவியலா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போனோம். இது இப்ப ரீசெண்டா ஸ்கூல்ல எடுத்த ஒரு இது. அது மட்டும் இல்லாம ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கிரவுட் பில்லர் அப்படின்ற மாதிரி இன் ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இன்டர்பர்சனல் கனெக்ஷன் இருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து ஒரு லீடருக்கு வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடாது. நம்ம நிறைய விஷயம் நிறைய பேர்கிட்ட போய் பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஒருத்தவங்களை கை கொடுத்து பேசுறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களை தட்டி கொடுத்து பேசுறதா இருக்கட்டும், நீங்க நல்லா பண்றீங்க இன்னும் நல்லா பண்ணணும், ஏன்னா என்ன அப்படிதான் சொல்லி இந்த ஒரு இதுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகுனதா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு கரிஸ்மா வந்ததா இருக்கட்டும், எனக்குள்ள ஒரு காம்பிடன்ஸ் வந்ததா இருக்கட்டும், கன்விக்ஷன் வந்ததா இருக்கட்டும், ஒரு கரேஜ் வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எனக்கு இன்னொருத்தவங்க கொடுத்ததா. சோ அத நம்ம இன்னொருத்தவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது வரைக்கும் நான் போற கிளாஸா இருக்கட்டும், இதுல உள்ள எல்லா பாய்ஸுமே வந்து மைக்க ஹோல்டு பண்ணி பேசியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்க உள்ள மெம்பர்ஸா இருக்கட்டும், இது வந்து மைக்க ஹோல்டு பண்ணி இங்க உள்ளவங்களும் எல்லாருமே பேசியிருப்பாங்க.
பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்கள்ட்டயும் என்ன ஸ்கில்ஸ் இருக்கு ஒருத்தவங்கள்ட்டயும் என்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீன்பை இந்த ஒரு பர்டிகுலர் போட்டோ எங்க எடுத்ததுன்னு கேட்டோம்னா வந்து ஷில்லாங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடுத்தது. ஸோ எங்கெல்லாம் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேச முடியும், ஏன்னா ஒருத்தவங்க பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் ஐயோ நம்மள என்ன நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற, நீ என்ன டிகிரி படிக்கிற, உனக்கு கிளாஸ்ல யாரு நல்லா இது பண்ணுவா, உனக்கு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து போன காலம் போய் இங்க இருந்து எந்த ஒரு பார்டருக்கு போகனாலும் நம்ம போய் 4 பேர்கிட்டயாவது நம்ம பேசுற விஷயம் போய் இதாகணும். அட்லீஸ்ட் நம்ம பேசலனாலும் ஜஸ்ட் அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றதையாவது நம்ம போய் கத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து வேறவர் ஐகோ இங்கன்னு இல்ல, நான் வந்து திருச்சியில நான் பர்சீவ் பண்ணதுனால அங்க ஒரு சில காலேஜ் கூட டைப் பண்ணி மே மந்த் ஒரு ப்ரோக்ராம் சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராமா இருக்கட்டும், ஜூன் மந்த் சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராமா இருக்கட்டும், நான் படிச்ச காலேஜ்ல திரும்ப என்ன கூப்பிட்டு ஒரு 10 days ப்ரோக்ராம் வைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து அது மட்டும் இல்லாம எந்த சிட்டிஸா இருக்கட்டும், எந்த வில்லேஜா இருக்கட்டும், எங்க கூப்பிட்டாலும் ஹெசிடேட் பண்ணாம அந்த ஹெசிடேஷன் வந்து எனக்கு போயிருச்சு. இது எல்லாமே வந்து அந்த லீடர்ஷிப்கான அந்த லீடர்ஸ்க்கான ஒரு குவாலிட்டியா நான் வந்து ஐ அட்மயர். ஸோ இது எல்லாமே இப்போ ரீசெண்டா எடுத்த ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம். இதே மாதிரிதான் ஒருத்தவங்க பார்த்து பேசினா ஓகே பேசிட்டு தலையாட்டிட்டு போயிடுவான் அந்த மாதிரிதான். பட் எனக்கு அங்க நடந்த ஒரு இப்போ ரீசெண்டா வந்து அந்த நிறைய பேர் வந்து அந்த ட்ரைனிங்ல வந்து நீங்க நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், நீங்க சொன்ன விஷயத்துல ஒன் டே நம்ம தொண்டை தண்ணியை கொடுத்து கத்திருப்போம், ஆனா ஃபீட்பேக்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த ஒரு விஷயம் சொன்னீங்களா அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி சொன்ன ஒரு சிலவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் நீங்க நல்லா பேசுனீங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், நீங்க சொன்ன விஷயத்துல இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி சொல்லி நான் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா என்ன அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணது எல்லாமே வந்து எனக்கு கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கான அந்த தைரியம் தான், உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் வந்து லாஸ்ட் டேல வந்து சில பேர்லாம் வந்து பேசும்போதே ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா கண் கலங்கி நிறைய பேர் அழுதெல்லாம் உண்டு. நிஜமாவே உங்களை மாதிரி உங்க ஏஜ்ல எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, உங்க ஏஜ்ல உங்களை மாதிரி வந்து என் பொண்ணு ஆக்கணும்னு சொல்றப்ப நான் அவங்க கிட்ட சொல்ற ஒரு விஷயம் தான், என்னை விட வந்து உங்க பொண்ணு இன்னும் நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விஷயம். சோ இதெல்லாம் வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள். மைக்க பிடிக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும், அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே வந்து இந்த மைக்க ஹோல்ட் பண்ணி இது பண்றது. ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு எங்க மைக் கொடுத்தாலும் அந்த மைக்க வாங்கி நான் ஒரு 5 minutes ஆவது என் கையில வச்சுட்டு ஸோ இந்த மைக்கை நம்ம ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம எவ்வளோ ஹெசிடேட் பண்ணோம், பட் இந்த மைக்கு தான் இப்போ நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நான் அதை வாங்கி நான் இது பண்றது உண்டு. ஸோ அப்படி எடுத்த போட்டோ தான் இது. ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு பயமா இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா யாராவது நம்மளை கேட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கும். இது வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல போனது. ஸோ இங்கதான் என்னோட சிஸ்டர் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஜேர்னி வந்து எனக்கு வந்து எப்படின்னா சோலோ டிராவல் தான். ரொம்ப பயமா இருந்துச்சு. பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் யார் அப்படின்னு கேட்டோம்னா என்னோட ஃபாதர் தான். இல்ல டெஃபினட்டா நீ பண்ணலாம், நீ போ நீனு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு விஷயமா இருக்கட்டும், ரைட் ஃப்ரம் த உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளோட ஆதார் கார்டு காமிச்சு ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து இந்த மாதிரி வந்து உன்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓகே இந்த இடத்துல பேக்கேஜ் வைக்கணும், இது இப்போ வந்து நீ வந்து உள்ள போயிட்டு நீ உன்னோட இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒருத்தர் கூட வராங்க, மீன்வேல் பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, ஃபேமிலியோட வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம மட்டும் என்னடா தனியா போறோமே அப்படின்ற மாதிரி எப்படி சொல்றது ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் கலங்குற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ பட் ஸ்டில் இருந்தாலும் உன்னால பண்ண முடியும்
முடியும் அப்படின்னு திரும்பவும் அந்த தைரியம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த சந்திராயன் இருக்காங்களா, ஸோ அதோட அந்த ப்ராஜெக்ட் டைரக்டர். ஸோ அவங்க கூட இப்போ ரீசெண்டா வந்து நான் ஒரு ஸ்கூல்ல எடுக்க போகும்போது ஸோ அவங்க எடுத்தது, அவங்க பேர் என்னன்னா வீர முத்துவேல். ஸோ அந்த சாரி இப்போ ரீசெண்டா எப்படி சொல்ற பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச். ஸோ இது எல்லாமே என்ன கேட்டோம்னா வந்து நான் எதுவுமே இதெல்லாம் ஹெசிடேட் பண்ணாம இல்ல நம்மளால பண்ண முடியாதுன்னு அன்னைக்கு நினைச்சிருந்தேன்னா டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் டெஃபினட்டா எனக்கு கிடைச்சிருக்காது. ஸோ இது எல்லாமே இப்போ பாலிடெக்னிக் காலேஜ்ல ரீசெண்டா எடுத்த ஒரு 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 செஷன். ஸோ கோல் செட்டிங் பத்தி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பிளஸ் ஒரு இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பத்தி ஒரு டெமோ காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எடுத்த போட்டோஸ் இது. அதுக்கப்புறம் ஒரு சில எல்ஓஸ்க்குலாம் போயிட்டு எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஸோ இதெல்லாம் இப்போ ரீசெண்டா எடுத்தது. கம்பிட்டன்ஸ் அப்படின்றது வந்து திறமை. நமக்கான திறமை வந்து கண்டிப்பான்றது வந்து ஆஸ் அ இண்டிவிஜுவல் வி ஹாவ் அவர் ஓன் ஸ்கில்ஸா இருக்கட்டும். கண்டிப்பா இது ஒரு திறமை ஒருத்தவங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த திறமை என்னன்றத நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். மீன்வெல் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்மள உள்ள ஒரு வெல்விஷர் சொல்லுவாங்க, நீ இதை பண்ணலாம், நீனு இது உன்னோட திறமை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது வந்து நம்ம வந்து அதை ஒரு டேக் இட் ஈஸியா இல்ல கிராண்டடா எடுத்துக்காம, ஓகே இதை நம்ம சொல்லியிருக்காங்களா, நம்ம இதை பண்ணி பார்ப்போம், நமக்கு ஒரு நல்ல ஒரு டிராயிங் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப நம்ம இதை விட இன்னும் நல்லா நம்ம டிராயிங் எப்படி என்ஹான்ஸ் பண்ணி நம்ம நல்லா பண்றது, இல்ல ஒரு ஸ்பீச் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா, இதை விட இன்னும் ஒரு மிஸ்மரைசிங்கா ஒரு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இன்னும் நம்ம எப்படி வந்து நம்ம நல்லா பேசுறது, இதெல்லாம் வந்து நம்ம புதுசா ஒரு கியூரியாசிட்டி வந்து நம்ம பில்ட் பண்ணணும். ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்ணும்போது நீ நல்லா பண்றேன்னு சொல்றப்பயா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நீ நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்பயா இருக்கட்டும், ஓகே இது வந்து நமக்கு ஒரு கிடைச்ச ஒரு ஃபோரம், இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து புதுசா ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும், ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆகும். இந்த பர்டிகுலர் போட்டோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து இவங்க வந்து வேற ஒரு அதர் கண்ட்ரில உள்ளவங்க, ஸோ அமெரிக்கால உள்ளவங்க. ஸோ அவங்கள வந்து ரீசெண்டா இப்போ நானும் என் ஃபாதரும் வந்து வேற ஒரு இதுக்கு போகிறப்ப ட்ரெயின் ஜேர்னில வந்து முன்னாடி வந்து ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி வந்து நம்ம இவங்கள்ட்டலாம் பார்த்து பேச முடியுமா அப்படின்னு கேட்டு பயந்த காலம் போய் இப்ப அவங்கள்ட்ட போயிட்டா ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம், ஓகே வி ஆர் ஃப்ரம் ஹியர், ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா, நீங்க இங்க இதெல்லாம் இருக்கு, ஸோ நீங்க இதெல்லாம் வந்து நீங்க நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட் பண்ற அளவுக்கு அந்த ஒரு கரேஜா இருக்கட்டும், அந்த ஒரு காம்பிடன்ஸா இருக்கட்டும், ஒரு கன்விக்ஷனா இருக்கட்டும், ஒரு கரேஜா இருக்கட்டும், ஒரு கரிஸ்மாவா இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு லீடர்ஸ்க்கு இருக்கிற எல்லா குவாலிட்டியும் என்கிட்ட இருக்கா அப்படின்றது தெரியல, பட் லீடர்ஸ்க்கு தேவையான கம்யூனிகேஷனை வந்து நான் இன்னமும் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்துருச்சுன்றத நான் வந்து 100% நான் ஃபுல் ஃபிளெஜ்டா சொல்ல, கம்யூனிகேஷனை முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல, பட் ஸ்டில் நான் திரும்பவும் அதை எப்படி இன்னும் கொஞ்சம் நான் டெவலப் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். கியூரியாசிட்டி டெய்லிக்கும் இருக்கு. நேத்தி தான் வந்து என்கிட்ட வந்து குமரேசன் சார் சொன்னாங்க, நீங்க பண்றீங்களான்னு கேட்டுட்டு. ஸோ பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த புதுசா திரும்ப பண்ணணுன்ற அந்த கியூரியாசிட்டி, திரும்பவும் நம்ம வந்து ஒரு நற்குரலில் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணுன்றதுக்காக ஒரு இந்த டாபிக் நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கியூரியாசிட்டி வந்து ஒரு பில்ட் ஆனிச்சு. Yes, and meanwhile that courage, conviction, charisma, and at last competence, இதெல்லாமே இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத சொல்லி ஐ ஸ்டில் கம்ப்ளீட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் golden opportunity. தேங்க்யூ ஃபார் a kind and hearing patience to all the participants. Thanks a lot. தேங்க்யூ மேம். எனக்குள்ள ஒரு தலைவர் இந்த செஷனில் நீங்கள் எப்படி ஒரு தலைவராக மாறி இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த இங்கே நிறைய ஸ்லைட்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நற்புலரியில் பயணித்ததுக்கும் நன்றி. தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.
சிவகணி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைத்து உறவுகளுக்கும் நட்புணரின் காலை வணக்கம். ஸ்ரீநிதி மேம், ரொம்ப நல்லா பேசுனீங்க. உங்களோட ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அதாவது ஸ்டார்டிங்ல நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க, எப்படி உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஜேசி எப்படி வந்து உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப பெருமையாவும் இருக்கு, வியப்பாவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவங்கள் தான் வந்து நம்மளை வந்து உயர்த்துது. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வந்து நீங்க மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி. ஜேசியும் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஜேசியும் ஒரு மிகப்பெரிய பார்ட். ஸோ அதே மாதிரிதான் நற்புலரியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால மட்டும்தான் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன நல்லா பண்ணல, நாளைக்கு என்ன நல்லா பண்ணணும், இன்னும் நம்ம நல்லா என்ன கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை மாதிரி வந்து ஃபீட்பேக் கொடுக்கும் போதுதான் மேடம் தெரியுது. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வந்து நிஜமாவே வந்து it is very much useful and it is helpful madam. Thank you so much for a valuable feedback madam. கண்டிப்பா உங்களோட பவர் பாயிண்ட் ஆல்சோ வெரி நைஸ், பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். தொடர்ந்து தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வேணுங்களா? நற்புணரிக்கு காலை வணக்கம். ஸ்ரீநிதி, பெயரிலேயே செல்வம் சேர்ந்திருக்கின்றது. செல்வத்துடன் சரஸ்வதி அருளும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. தலைமை பண்பை, உங்கள் லீடர்ஷிப் எப்படி நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் படிப்படியாக வளர்த்துக் கொண்டீர்கள் என்பதை மிக தெளிவாகவும் திறம்படவும் நீங்கள் இன்று பேசியது அனைவரையும் அந்த தலைமை பண்புக்கு வழிகொள்வது போல உங்கள் பேச்சு அமைந்திருந்தது. வாழ்த்துக்கள், மேலும் மேலும் வர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் நற்புணரிக்கு காலை வணக்கம். தேங்க்யூ தாமோதரன் சார். தொடர்ந்து வீரசேகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். There is a big history today. We had a very big history from lost bencher with introvert. பேசாமடந்தை, எதுக்குமே பேச மாட்டான், 4-10 வார்த்தை பேசினாங்கன்னா கூட உறவும் என்று சொல்லுகிறவர் இவர் பேசும் மாமடந்தையாக வளர்ந்து நிற்கின்றது. இன்னைக்கு எதை கொடுத்தாலும் பேச முடியுங்கிற மாமடந்தையா வளர்ந்து நிற்கிறது. அந்த எம்சிஏ அம்மா அந்த 3rd இயர்ல வந்து உங்களை கல் அவுட் பண்ணி வெளியே கொண்டு வந்தாங்கல்ல, உன்கிட்ட உதஞ்சி கிடக்கு, நீ வந்து திறமசாலி இல்லாம இல்ல, it is within yourself, inside only we have to call out in a proper way. அப்படி சொன்ன அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்றேன். அதுல இருந்துதான் அம்மாவே சால்வ போத்துற லெவலுக்கு உங்களை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. நாங்க எல்லாருமே சால்வ போத்துவோம் உங்களுக்கு, அந்த அளவுக்கு நிறுத்திட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, என்னையும் நீங்க வந்து என் மைண்ட்லயும் ஒண்ணு கொண்டு வந்தீங்க. 9வது அப்பதான் போய் சேர்ந்திருக்கோம் அரியலூர்ல. ஸ்கூல் பீப்புள் லீடரை தேர்வு பண்ணணும், இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்துட்டாங்க. 2 சென்டென்ஸ் தான். I am proposing Mr. Raj as our school people leader for this year 1966. இவ்வளவுதான். I proposeங்கிறத அந்த புளிய மரம் 50 புளிய மரத்துல போய் நின்று I proposeன்னு மனப்பாடம் பண்ணேன். அது வந்து எனக்கு அந்த நினைவை நீங்க கொண்டு வந்துட்டீங்க. Now you are extrovert, not introvert. Have a great days ahead. We all wish you all the best in your sir. Thank you very much. தேங்க்யூ சார். தாமோதரன் சார், நீங்க கொஞ்சம் மியூட் போட்டுங்க. தாமோதரன் சார், எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. தேவியா சார், உங்களுடைய ஃபீட்பேக் வேணுங்களா? தாமோதரன் சார், கொஞ்சம் மியூட் போடுங்க சார். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். இன்றைய பேச்சாளர் ஸ்ரீநிதி அவர்கள் எனக்குள் உள்ள தலைவர் என்ற தலைப்பை முழுவதுமாக பயன்படுத்திக் கொண்டார் என்று நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் ஒரு மாணவியாக, ஒரு பணியாளராக மற்றும் ஒரு ஜேசியில் ஒரு அங்கத்தினராக அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் கூட்டங்களிலும் பயிற்சி வகுப்புகளிலும்
பணியிடங்களிலும் தென் கல்வி கற்கும் இடங்களிலும் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மிக அழகாக படிப்படியாக அவருக்கு ஏற்பட்ட கூச்சம், மயக்கம், பயம் அவற்றை எப்படி படிப்படியாக அதை ஓவர் கம் செய்து படிப்படியாக எப்படி முன்னேறினார், எப்படி தனக்குள்ள உள்ள தலைமை பண்புகளை அவர் கண்டறிந்து அவற்றை ஒவ்வொன்றாக மேலும் மேலும் மேம்படுத்தினார் என்பதை தன்னுடைய அனுபவங்கள் வாயிலாக மிக அருமையாக போட்டோக்களையும் அவ்வப்போது காட்டி மிக அருமையாக விளக்கினார். அவர் மேலும் மேலும் வளர்வதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கு தடையில்லாத அவருடைய உரைநடை வித்தியாசமாக இருந்தது, இந்த ஒரு பேச்சு வித்தியாசமாக இருந்தது. அவர் மேலும் மேலும் வளர்ந்து மேலும் பல சிகரங்களை தொட வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நல்ல செஷனை வழங்கிய நம்ம ஸ்ரீதேவி மேடம் நன்றிகளையும் கூறி, இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளையும் கூறி, மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களை. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.